என்னத்துக்கு ஏதோ ஒன்று சாப்பிடுவேன், பச்சி டீ சாப்பிடுவேன், வாங்கலாம் செலவுக்கே இல்லை. 200 கோட்டக்கா 200 ஒன்றும் இல்லை ஓயா. 200 கேட்டால் போடுறதுங்க. 200 கேட்டால் போடுறதுக்குன்னா இது முடியும். எவ்வளோ 100 கேட்டால் கோட்டக்கான ஏற்றுங்க, 200 கேட்டால் கோட்டக்கான ஏற்றுங்க. வேணுமல்ல அச்சடிக்குதா நம்ம கிட்ட. பச்சி சாப்பிட்றது 200 வருது. சைக்கிள் ஒரு சமயம் பஞ்சராகி போனால் தூக்கு பார்த்தோன்னு பச்சியில் 200 இருக்கணும். வாங்கலை 10 கிலோமீட்டர் போயிட்டு வர சைக்கிளில் பஞ்சர் இதாகும் ஒட்டணும். யாருக்கு காசு கேட்குறேன்? 200 செலவுக்கு. டெய்லியுமே 200 கேட்குறேன். 200 வாங்கினா 10 நாளைக்கு 200 கேட்டால் கோட்டருக்கு நான் என்ன பண்ணுறது? இப்போ சொல்லுறது காசு இல்லாம காசு வேணுமல்ல. அது எப்போ கேடு இல்லை இல்லை சம்பளம் கொடுக்கலாம் என்ன வேணுமல்ல. சம்பளம் கொடுக்கலாம் என்ன நோம்பு செலவு பண்ணுனா இப்போ காசு வேணுமல்ல. சம்பளம் கொடுக்கலாம் என்ன தான் பண்ணுறீங்க? மிச்சமாக 5 விஷயம் மிச்சம் பண்ணுறது எனக்கு 200 கொடுக்காம இல்லை. சரி கொடுக்காம தான் 200 மிச்சம் ஆகும். தண்ணி அடிக்கிறதுலாம் நான் பொம்பளை கட்டி எப்போ வாங்கி எப்போ தண்ணி அடிக்க மாட்டேங்க. நான் வழக்கமாக அப்படிதான். நான் சம்பாதிச்சு வேணா அடிக்கும். பொம்பளை கட்டி வாங்கி தண்ணி எல்லாம் அடிக்கிற வழக்கம் எங்கே கிடையாது. வாங்கி தெரியாதா? 200 நான் ஏதோ வேறு சைக்கிள் டூ டயரு ஏதாவது பஞ்சர் விட்டுவேன். ஏதோ ஒரு கையில் பாயிட்டு இருக்கணும். திரும்பி ஃபஸ்ட்டு ஏதோ சாப்பிடுவேன். கேட்டால் சந்தோஷமாக தர்றது வழக்கமே கிடையாது. இப்போ கேட்டால் பொம்பளை காசு கேட்டாலே வராது. சம்பளம் கொடுக்கும்போது பெரிய வாங்கிப்பாங்க. இடையில கேட்டால் இல்லை 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 எப்போ பாரு எனக்கெல்லாம் நீ கண்டிப்பாக கொடுத்தா அவ்வளோ நீ கேட்க டைம் ஆகுது. டைம் ஆகுது. மணி வர 8 9 போகுது. காசே இல்லை இருந்தா தான் கொடுக்க முடியும். ஊர்ல இருந்தே வந்து மணி 9 ஆச்சு. நான் இப்பதான் ஊர்ல இருந்தே வந்து காசு வேலைக்கும் போல என்கிட்ட காசு இல்ல. கடைசாத்திர மணி 10 ஆகுது. மணி கடை சொல்றேன். மணி கடை 10 மணி சாத்திடுவாங்க. கடை சாத்திடுவாங்க. பணம் சீக்கிரம் காசு இருந்தா தான் தர முடியும். காசு இல்லாம எங்க வாங்க? எனக்கு 200 கொடுக்க நீ கொடுத்தா காசு இருந்தா தான் தர முடியும். நான் வேலைக்கே போல. நான் காசும் இல்லை என்கிட்ட. உங்க சம்பளம் வாங்கி வச்சுக்கோங்க. கையில் நடுங்குது. என்ன நடுங்குது? 200 கையில் நடுங்குது. காசு நடுங்கு. நீங்க நடுங்குது. ஆமா போய் சொல்லுங்க. 200 கையில் நடுங்குது. வாரத்துக்கு ஒரு நாள் தானே. எந்த நாளும் இல்லை எனக்கு. கையில் நடுங்குது. கணக்கு நடுங்குது. அந்த கையில் நடுங்குது. எனக்கு 200 கொடுத்தா அவங்களுக்கு இந்த மாதம் சம்பளம் இந்த மாதத்தில் சேலரியே கொடுக்க பொம்பளை பணம் கொடுக்கணும்னு வரவே மாட்டேங்குது. சம்பளம் கொடுக்கவும் பிரிவோ வாங்கிக்கிங்க. ஆனால் பணம் கேட்டால் எனக்கு எப்போ கேள்வி இல்லை இல்லை இல்லை. எனக்கு கடையில் சத்துக்க மணி 9 ஆச்சு 10 மணி 1 மணி நேரம் கையோட நடக்குது. கடை சாத்திடுவேன். 7 கிலோமீட்டர் போவோம். போய் 7 கிலோமீட்டர் போய் வரேன். பக்கத்து வீட்டுல போய் வாங்க. பக்கத்து வீட்டுல எங்கேயோ போய் வாங்குவோம். பக்கத்து வீட்டுல வந்து என்ன போய் கேட்டேன் சீப்பா நினைச்சுப்பாங்க. ஏன் காசு இருந்தா தான் நான் கொடுப்பேன். ஒரு நாளா பிரியுமா கொடுங்க. எந்த நாள் பிரியுமா இல்லை இருந்தா தான் கொடுக்க முடியும். பிரியுமா மணி வேற ஆகுது 10 ஆகுது. எந்த மணி ஆச்சுன்னா 5-6 கிலோமீட்டர் சைக்கிள் போகணும். கடை சாத்திடுவா. பேஸ்ட் ப்ரெஸ் எல்லாம் பழ சைக்கிள் எல்லாம் வாங்கணும். எல்லாம் புத்தா வாங்கிக்கு ப்ரெஸ் பேஸ்ட் எல்லாம் தை பொங்கலுக்கு வாங்கிக்கு கம்முன்னு போகணும். தரமாட்டேன். தரவே மாட்டேன். இருந்தா தான் தருவேன். எல்லாரும் பிடிச்சி கேட்டால் எனக்கு தருவேன். நான் வேலைக்கு போய் 10 நாள் ஆச்சு. வேலைக்கும் போல நான் தருவேன்.
நான் கேட்டா தரமாட்டீங்களா முடிச்சுட்டு அடிச்சு காலம் ஓ ஓ படிச்சிருவீங்களோ. மணி 9 ஆச்சு. இருந்தா தான் கையெல்லாம் தர நடுங்குது, முடியும். புண்ணு இல்லாத கையெல்லாம் நடுங்குது, முடியாது. கையெல்லாம் அப்படியே நடுங்குது. வேலைக்கே போகல நானு ஒண்ணு. கையெல்லாம் நடுங்குது. 200 ரூபா இல்லை இன்னொன்று இருந்தா தான் தரணும். இல்லாத புடிச்சு கேட்கக்கூடாது. எங்க சொல்லலாம். ஆசை ஒரு நாளைக்கு கேட்குறேன் தரமாட்டேன். எந்த நாளையும் இல்லை. கம்மன் போகும். எவ்வளோ சேலரி வாங்க கூட 10 நாள் இருக்குது, 10 நாள் கழிச்சு அந்த 200 ரூபாய் போய் வாங்கி குழுவில் தூக்கமாக வராது. கையெல்லாம் நடுங்கணும். காணும். இது குழு தேவை இல்லைன்னா இல்லை. போயிட்டே இருக்கும். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். இவ்வளோ தூரம் கஞ்சி தரமாட்டேன். தரமாட்டேன். உன்னை கேட்கறதுனால வெளியே பிச்சை எடுத்தாலும் 100 ரூபாய் சரி கிடைச்சிருக்கு. பிச்சை எடுத்து போவோம். இந்நாளைக்கு போய் பக்கத்து வீட்டில் தப்பா 9 மணிக்கு கடை இருந்துப்பாங்க. எல்லாம் படுத்துருப்பாங்க. ஒன்று போய் கதவை தட்டி 100 ரூபா ஒன்றுனா 200 ரூபா ஒன்றுனா பக்கத்து வீட்டில் எடுப்பாங்க. எல்லாம் படுத்துருப்பாங்க. எல்லாம் தூங்குவாங்க. ஒன்று போய் எழுப்புனா இந்நாளைக்கு வந்து காலை கொடுத்தாங்க ஊரே குறைஞ்சிருக்கோம். உங்களே மானத்துக்கு எடுக்கணும். ஆனால் இல்லை இல்லைங்க தான் அப்புறம் பக்கத்து வீட்டில் போய் வாங்குறது அவங்க ஊரே மானத்துக்கு எடுத்து இதே போல பார்ப்போம். தரமாட்டேன். மணி 9 சரி. ஐயா இல்லை வாங்க முதல்ல. பணம் இல்லாதையெல்லாம் கேட்டுக்கூடாது. எங்கூட வேலை வேலைக்கு போய் நான் 10 நாளைக்கு மேலாச்சு வேலைக்கு போய் வேலைக்குள்ள ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கேன். உடச்சு பணம் கூட தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நான். என்ன பண்ணுன்னு தெரியாது. ஓஹோ நாளைக்கு பேப்பர் செய்து வர அளவுக்கு வச்சுக்காரு. செய்தி வரும் காணும். அச்சோ 200 ரூபாய் கிடைக்க மாட்டேன். இங்கே தான் போகிறது. போங்க இங்கே போங்க. கம்மன் போகும். பணம் காசு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 200 ரூபா வாங்க முடியும். பார்த்தீங்கன்னா வீசி மட்டும் கூட முக்கால்வாசி பணம் கூட மனசே வரும். எங்காச்சும் கம்பெனி தான் எங்காச்சும் வேற எங்காச்சும் வாங்கிட்டு வந்துருக்கோம். உன்னை நம்பி வந்து உன்னை நம்பி வந்து வம்பா போச்சு. பணம் இல்லை. சோறு என்ன இருந்துச்சு? சாப்பாடு பழைய சோறு. எனக்கு தோசை தான் வேணும். தோசைலாம் ஒன்றும் இல்லை. கோதுமை தோசை. வெடியா ராத்திரி சோறு இருக்குது. நான் ஒரே சாப்பிட்டு 3 வேலை என்னால் சாப்பிட முடியாது. அதெல்லாம் இருக்கிறது போட்டு எனக்கு கோதுமை தோசை சுட்டு நான் சொல்ல மாட்டேன். 3 வேலை ஒரே சாப்பாடு எவன் படிச்சு எந்த வேலையும் அது யார் போட்டு யார் வேலை பிள்ளாட்டு தான் போகுது. மக்களே 200 ரூபா கேட்டு பார்த்துங்க. இந்த பொம்பளையில் 200 ரூபா கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க. இன்னும் வந்து தொலையாது. ஒரு 200 ரூபா கேட்டால் தர வழக்கமே கிடையாது. சம்பளமான எச்சரிக்கை எடுத்து வைக்கணும் மக்களே. மணியும் 9 ஆகுது. ஐயோ சாரிங்க. லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள்.